அனைவருக்கும் வணக்கம். KJJ@CSE சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லா காமன் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் சேம் சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அல்காரிதம். நம்ம டாபிக் உள்ளாடி போக முன்னாடி ஒரு நியூ வேர்ட் கத்துக்கலாம். இன்னைக்குள்ள வேர்ட் ஃப்ரோயோ. ஃப்ரோயோ உடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஃப்ரோசன் யோகர்ட்னால நம்ம செய்யக்கூடிய எந்த டிஷ்ஷஸுமே நம்ம ஃப்ரோயோ அப்படின்னு சொல்றோம். கட்டி தயிர், ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்னா கட்டி தயிர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ், ஒரு டெசர்ட், ஒரு ஃப்ரோசன் ஐட்டம் ஏதாவது நம்ம செய்யறது அதுதான் ஃப்ரோயோன்னு சொல்றோம். We'll go on to the topic. அல்காரிதம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அல்காரிதம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எடுக்கணும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனை நம்ம ஒரே அடியா சொல்ல முடியாது. ஸோ வில் ஃபாலோ சம் ஸ்டெப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் போர்டு நமக்கு தெரியுது, ஒரு பல்பு எரியுது. நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது ஒரு ஸ்விட்ச் போட்டோன்னு தான் இந்த பல்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சொல்யூஷன். இதோடைய ப்ராப்ளம் என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த லைட்டை நம்ம எரிய வைக்கணும், அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இது லைட் எரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்புட் என்னெல்லாம் தேவை, ஒரு லைட்டை நம்ம பல்பை எரிய வைக்கணும் அப்படின்னா இன்புட் என்னன்னு தேவைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த இன்புட் என்னன்னா, ஒரு ஸ்விட்ச் போர்டு நமக்கு தேவை இருக்கும், ஒரு பல்பு தேவை இருக்கும், பல்புக்கு ஹோல்டர் தேவை இருக்கும், நெக்ஸ்ட் இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு இன்புட்டா வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்புட் நம்ம இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்சையும் இந்த பல்பையும் இந்த ஒயர்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இந்த பல்பு நமக்கு லைட்டை கொடுக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு பேர் தான் அல்காரிதம். ஸோ இதுக்கு நான் ஒரு அல்காரிதம் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு உள்ளது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க ரீட் இன்புட்டை என்ன சொல்றேன்னா ரீட்னு சொல்லிட்டு இங்க ஸ்விட்ச் போர்டு, அதுக்கப்புறம் ஹோல்டர், நெக்ஸ்ட் ஒயர்ஸ் எக்ஸெட்ரா. S3ல கனெக்ஷன், connecting wires with bulb and switch. Next outputல நமக்கு என்னாச்சு, print the output. S5ல stop பண்ணிடும். ஸோ இது பர்டிகுலர் ப்ராசஸை எப்படி நம்ம அல்காரிதம் மூலமா இதை எழுதுறோம் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் தானே வருமா, வராது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதினா மட்டும் காணுமா ரிசல்ட் வந்துருமா, இல்லை. டெஸ்ட் எழுதின பிறகு அது என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாஃப் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணதோட நிற்குமா, இல்லை. The staff should evaluate it. Evaluate பண்ணணும். Next, after evaluating, the result will be displayed. இப்போ இதுக்கு ஒரு அல்காரிதம் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், ஸ்டெப் 1ல ஸ்டார்ட், ஸ்டெப் 2ல என்னது, ரைட்டிங் டெஸ்ட், ஸ்டெப் 3ல ஸ்டாஃப் கலெக்ட் பண்றாங்க, ஸ்டெப் 4ல எவாலுவேட் பண்றாங்க, ஸ்டெப் 5ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. அட் லாஸ்ட் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்றோம். ஏன் இதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, நம்ம அதோட அந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றதுனால we are using stop. டெஃபினிஷனை நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் an algorithm?
Algorithm வந்து finite set of rules or instruction followed in a calculation of other problem solving operation. Here finite number of steps. ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். இட் மே பி a mathematical calculation or any other calculation. ஸோ நம்ம வந்து சில ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டேட்மெண்டாக கொடுக்குறோம். அது வந்து ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி. இது சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் ஏ ப்ராப்ளம் தான் அல்காரிதம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஆட் டூ நம்பர்ஸ். இங்க வந்து டூ நம்பர்ஸை வந்து நம்ம வாங்கணும். ஸோ நான் ஏ அண்ட் பி இங்க வந்து ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 2ல வந்து கெட்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஏ அண்ட் பியை வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஏல ஒரு வேல்யூஸ் இருக்கும், பியில் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து என்னைய வந்து ஹியூமன் பீயிங் எல்லாரையும் ஹியூமன் பீயிங் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே நேம் இருக்குதுன்னா போல கம்ப்யூட்டரும் என்ன இது இருந்தாலுமே ஒரு நேம்ல தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். 10 இருந்தாலும் சரி 20 இருந்தாலும் சரி we have to give name for that number. அந்த நம்பருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுதான் கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்க ஏக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம், பிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். அதை என்ன பண்றோம்னா தேர்ட் ஸ்டெப்ல அந்த ஏயும் பியையும் ஆட் பண்ணி சின்னு ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கோம். ஃபோர்த் ஸ்டெப்ல இந்த ரிசல்ட் எங்க இருக்குது, சில இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளே சி கொடுத்துருக்கேன். அட் லாஸ்ட் ஸ்டாப். இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஏக்கு நான் 6 அசைன் பண்ணியிருக்கேன், பிக்கு வந்து 4 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க கால்குலேட்ல என்ன நடக்கும்னா அந்த 6ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன பண்றோம்னா ரிசல்ட்ல சி வந்து 10 வந்து டிஸ்பிளே ஆகும். In this way we have to write an algorithm. Keyword used in algorithm. அல்காரிதத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு எல்லாம் கிடையாது. we have to remember some of the keywords so that அதை வச்சு நம்ம அல்காரிதத்தை வந்து கிளியராகவும் அழகாகவும் எழுதலாம். அதுக்காக certain keywords இங்க வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சிருந்தாலே அல்காரிதம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க எப்பவுமே வந்து ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1ல வந்து நீங்க எப்போ ஒரு அல்காரிதத்தை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டெப் 1ல வந்து ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 2ல இன்புட்டை நீங்க வாங்க போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க கெட்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், இன்புட்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், ரீடுன்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த கீவேர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. இப்போ வந்து நான் வந்து 2 நம்பரை நான் ரீட் பண்றேன் அப்படின்னா ரீடுக்கு கூட ரீட் த நம்பர் ஏ கமா பி அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். இன்புட் அப்படின்னா எனக்கு தெரியும் அது இன்புட் வாங்குறது. ஸோ இன்புட் ஏ கமா பி. கெட் த வேல்யூ, கெட் யூஸ் பண்ணும்போது கெட் த வேல்யூ ஏ கமா பி. அந்த மாதிரி இதை ஸ்டார்டிங்ல வச்சுட்டு உங்களுடைய ஃப்ளோ வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல மோஸ்டா கால்குலேஷன் ப்ராசஸிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்க இந்த கீவேர்டு எதுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதுக்கு மட்டுமே இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணி சர்டன் வேர்ட்ஸ் கூட சேர்த்து எழுதிக்கோங்க. ஒன்னு கால்குலேட், ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, அடிஷன் பண்ணணும்னா ஆட், சப்ராக்ஷன் பண்ணணும்னா சப்ராக்ட், ஈவன் சப்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம், ரிப்பீட் ஏதாவது ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ரிப்பீட் யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் ஏதாவது செக் பண்றீங்க அப்படின்னா இஃப், லூப் ஃபாலோ ஆகுது அப்படின்னா லூப் யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளை அப்படின்னு மல்டிப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து மல்லுன்னு யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளைன்னு யூஸ் பண்ணலாம், டிவைடுன்னு யூஸ் பண்ணலாம், டிவ்னு யூஸ் பண்ணலாம், ஷார்ட் ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கூட உங்களுடைய ப்ராசஸ் என்னவோ அதை சேர்த்து நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ வந்து பிரிண்ட்னாலும் உங்களுக்கு என்ன ப்ராசஸ்க்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அந்த இதை இதுல பிரிண்ட்னு சொல்லிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் கீவேர்ட் வில் பி ஹெல்ப். இந்த கீவேர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க அவுட்புட் டிஸ்பிளேக்கு எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அட் லாஸ்ட் எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டாப் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து adding two numbers. இப்போ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட், லாஸ்ட்ல பாருங்க ஸ்டாப். நெக்ஸ்ட் நான் செகண்ட் இதுல இன்புட் வாங்கும்போது ரீட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ரெண்டு நம்பர், அதுக்காக ரீட் ஏ கமா பி. டிஸ்பிளே சம், ஏ சம் யூஸ் பண்ணாங்க. நம்மளுடைய ரிசல்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த a பிளஸ் b சம்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க டிஸ்பிளேல எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து சம் பண்றோம். இது ஒரு கால்குலேஷன். ஸோ we will use calculate. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈவன் நம்பர். நம்ம ஒரு நம்பர் எப்படி ஈவன் நம்பர்னு கண்டுபிடிப்போம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 15 ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 15 நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே இது டிவைடட் பை 2 போடுவோம். 2 போட்டா நம்மளுக்கு 7 2s are 14, இல்ல பேலன்ஸ் 1. ரிமைண்டர் 1 வந்தா நமக்கு என்ன தெரியும், இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது. ரிமைண்டர் 0 வந்தா மட்டும்தான் இது ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 22. இதை 2 ஆல டிவைட் பண்ணா 1 2 is 2, next 2 1 2 is 2, remainder will be 0. So 22 வந்து ஈவன் நம்பர், ஏன் ரிமைண்டர் வந்து 0, ஏன் 15 ஈவன் நம்பர் இல்ல, ரிமைண்டர் வந்து 1. இதை வச்சுதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸோ ஃபைண்ட் த ஈவன் நம்பர். டைப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்பர் வேணுமாலும் டைப் பண்ணலாம். They may be typing 95 or 96, 100, 101, 501, 601, whatever it may be. And the number first நம்ம வாங்கணும். So that is the input. So ஒரே ஒரு input தான் வாங்க போறோம். So I have said get A. இப்போ இந்த A நான் என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்ணணும். So கண்டிஷனுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியது if. இந்த A வாங்கின A modulo of 2. Modulo, the meaning is finding remainder. Modulo வந்து remainder find பண்றதுக்காக யூஸ் பண்றோம். is equal to 0 check பண்றோம். நம்ம remainder 01 check பண்ணா double equal to போடணும். So a modulo of 2 is equal to 0 னா then print even. நம்ம printன்னு ஒரு keyword யூஸ் பண்ணி even print பண்றோம். else அப்படி இல்லை அப்படின்னா எதை பிரிண்ட் பண்ணணும், ஆட்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சது. குவிஸ் நீங்க சால்வ் பண்ணுக்கு முன்னாடி நான் சர்டன் அல்காரிதத்துக்கு எப்படியெல்லாம் இந்த அல்காரிதம் எழுதுனா வந்து நம்ம வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு உள்ளதை வந்து சீக்கிரமா சொல்றேன். ஒன் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. கொஞ்சமான டைம்ல வந்து சீக்கிரமா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடணும், கொஞ்ச டைம்ல முடிஞ்சிடணும், அது வந்து முக்கியம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அந்த ப்ராசஸ் நிறைய மெமரி எடுக்கவே கூடாது. ஸோ அது ஒரு. ஸ்கேலபிலிட்டி, இது வந்து லோட வந்து பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அக்குரசி, அந்த ரிசல்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணோமோ அந்த ப்ராப்ளத்துக்குள்ள ஆன்சர் மட்டும்தான் கிடைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷின் எவ்வளோ குயிக்கா அந்த ப்ராசஸை முடிக்க முடியுமோ அந்த இதுக்கு தான் அல்காரிதம் எழுதணும். அது டைம் கரெக்டா சேவ் பண்ணணும், லோடு கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும், ஸ்பேஸும் கம்மியா எடுக்கணும், அதே நேரத்துல அக்யூரசியா அந்த ப்ராசஸையும் முடிக்கணும். ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் இந்த அல்காரிதத்தையே எழுதுவாங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி மெஷர் த எஃபிஷியன்சி ஆஃப் தி அல்காரிதம்? இதோடைய ஆன்சர்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க அதை திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி மெஷர் த டைம் ஃபேக்டர் when determining the efficiency of the algorithm? இந்த டைம் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டைம் கண்டுபிடிப்பாங்களா, நம்பர் ஆஃப் கீ ஆபரேஷன்ஸை வச்சு அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.